கடை க்ளோஸ் கைஸ், க்ளோஸ்ட். என்னடா பூட்டின கடைக்கு பேக் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? உங்களுக்கு போக போக புரியும். எதுக்கு நம்ம ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ண எல்லா ட்ரெஸ்ஸுமே ரொம்ப பெருசாக இருக்கு கைஸ். அதெல்லாமே நம்ம டெய்லர் கடைக்கு கூட்டு போய் ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கேமராக்கு ஒரு ஹாய் காமிச்சு, ஷேடோக்கு ஒரு பாய் காமிச்சு, நம்ம நண்பருக்கு ஒரு கால் பண்ணி வாடா போகலான்னு சொல்லுவாங்க. அவனும் வந்துட்டான். நாங்களும் போயிட்டு இருக்க கேப்பில் கடைக்கு போனால் ஒரு ஷாக், கடை க்ளோஸ்ட். அண்ணா எப்படின்னா வரீங்கன்னு கால் பண்ணி கேட்டுருக்க கேப்பில் நமக்கு ஒரு டோல் இன்ச்சு கிராஸ் ஆச்சு. அவங்க ஒரு சைட்டை போட்டிருக்க கேப்லேயே அண்ணா டப்புன்னு வந்துட்டாரு. டப்புன்னு வந்தோன்னே அண்ணா நம்மளை பேரண்ட்டை வந்து வெட்டி அடிக்கணும்னு சொல்லுவானே, சரி தம்பி அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். அண்ணா அப்போ அளவு எடுத்துருங்கன்னு சொல்லுவேன். அளவு எடுத்துட்டு இருந்தாரு. ஆனால் அவ்வளோ கீழே வேணா கொஞ்சம் மேலே ஏற்றி கட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஓகே தம்பின்னு சொல்லுவேன். அண்ணா கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. கட் பண்ண கையோட ஸ்டிச்சிங் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ணா இந்த பேண்ட் மட்டும் இல்லைனா இன்னொரு பேண்ட் இருக்கு, அதையும் போட்டுன்னு சொல்லுவேன். சரி தம்பி அதையும் போட்டுலான்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் நான் ஷர்ட்டும் ரொம்ப லாங்காக இருக்கணும், அதையும் வெட்டி அடிக்க சொல்லுவேன். அதையும் வெட்டி அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. வெட்டி அடிச்சோன்னா அழகா அண்ணனோட ஒரு கை வித்தையில அப்படியே ஒரு சட்டையை மடிச்சாரு பாருங்க. ஆஹா, இந்த வீட்டில் நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி மடிச்சு கொடுத்தா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினச்சிட்டு அண்ணாக்கு ஒரு டாட்டா பை பை போட்டு நாங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம்.